தனக்கு நடக்கும் வரை இங்கு எல்லோருக்கும் எல்லா விஷயமும் வேடிக்கைதான். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று உன் அப்பன் கந்தன் உனக்கு ஒரு அவசர செய்தியோடு உன் முன்னால் வந்திருக்கின்றேன். இன்று உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கஷ்டமானது முடிவுக்கு வரப்போகின்றது. உனக்கு இருக்கின்ற உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனைக்கு இன்றுதான் கடைசி நாள் என்று உன் அப்பன் சொல்கின்றேன். கந்தன் அவசரமாக உன் முன்னால் நின்று இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்றால், என் குழந்தை, அதன் முக்கியத்துவம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு கந்தன் வாக்கினை கேட்க தொடங்கு. ஒவ்வொரு நாளும் நான் உன்னோடு இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ நிச்சயமாக ருசி பார்க்க வேண்டும். நம்மை வந்து சேர்கின்ற வெற்றி என்னவென்று எப்பொழுதும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். என்னவோ எல்லோரும் வாழ்கின்றார்கள், நாமும் வாழ்கின்றோம். என்னவோ தினமும் நடக்கிறது, எதுவோ தினமும் நம்மை விட்டு செல்கிறது என்பது போல நீ இருந்து கொண்டிருக்காதே. வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. தினம் தினம் ஒவ்வொரு விதமான பக்கங்களை உனக்கு படித்து காண்பித்து கொண்டிருக்கின்றது. நீயும் அதை சுவாரஸ்யமாக படித்தால் மட்டும்தான் உனக்கு வரவிருக்கின்ற விஷயங்களை உன்னால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் எல்லாமுமே கஷ்டம்தான் என்கின்ற நிலைக்கு மாறிவிடும். வரக்கூடிய நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற எல்லா பிரச்சனைகளையுமே உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது. இனிமேல் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காலம் வரவிட்டது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிரியமே, அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்று நான் இருந்து உனக்கு நடத்தி தர தயாராக இருக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? இல்லை, நான் இப்படித்தான் என்று சொல்லிக்கொண்டு என் பிள்ளை இதுதான் என் வாழ்க்கை என்று இருப்பாயானால் எதிர்வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனைக்கும் நீ மட்டுமே பொறுப்பாவாய். எப்பொழுது உன் வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்படைத்தாயோ அதன் பிறகு நான் எல்லா விஷயங்களையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கந்தன் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த நொடிப்பொழுதில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை தேவையற்ற விஷயங்களையும் நீ தூக்கி வெளியே எறிந்துவிட்டு உனக்கு நல்லது நடக்கப் போகிறது, உன் கஷ்டங்கள் அத்தனையும் உன்னை விட்டு விலகப் போகின்றது என்பதனை மட்டும் நீ நினைவில் வைத்திருந்தால் போதும். நிச்சயமாக எந்த ஒரு எண்ணம் உன் மனதில் இருக்கின்றதோ, உன் அப்பன் என் வார்த்தைகளை கேட்கும் பொழுது எந்த ஒரு விஷயம் உன் மனதில் நின்று கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயத்திற்கு நிச்சயமாக உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே சர்வ நிச்சயமாக உன்னை சுற்றி வந்து உனக்கான நன்மைகளை உன் கண் முன்னால் காண்பிக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைத்த தீமைகள் அத்தனையும் உன்னை விட்டு விலகி ஓடி வேண்டுமல்லவா? இன்று அஷ்டமியினுடைய விடியல், தேய்பிறை அஷ்டமியினுடைய விடியலில் உன்னுடைய கஷ்டங்கள் அத்தனையும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான நல்ல நேரம் உன் கண் முன்னால் உனக்கே என்னவென்று தெரிய வரும். என் பிரியமே, நீ நினைக்கலாம், கந்தன் சொல்லிவிட்டால் இங்கு நடந்து விடுமா என்று. அப்பன் சொல்லிவிட்டால் நடந்தே தீரும்.
கருப்பன் எதையும் உனக்கு சர்வசாதாரணமாக கொண்டு வந்து சேர்க்கவில்லை. நீ கேட்டதும் உனக்கு எதையும் வாரி கொடுக்கவும் இல்லை. இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் உனக்கு சரியான தீர்வினை கொடுக்க நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை யோசித்து உனக்கான பல முயற்சிகளுக்கு பிறகுதான் இன்று இந்த வெற்றி உன்னை வந்து சேர்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனது எப்பொழுது எல்லாம் எதை பற்றி எல்லாம் சிந்திக்கிறது என்பதனை நீ யோசித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நீ நினைப்பதுதான் உன் வாழ்க்கையாக மாறும். அதனால் எதையுமே யோசிப்பதற்கு முன்பாக இது உறுதியானது தானா, இதுதான் இறுதியானதா என்று நினைத்து நீ யோசிக்க தொடங்கு. இன்றோடு உன் கஷ்டங்கள் முடியும் என்று உன் அப்பன் நான் சொல்கிறேன் என்றால் இன்று நீ செய்கின்ற எல்லா செயல்களுமே, இன்று நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே உனக்கான வெற்றியை உன் கைகளில் நிரந்தரமாக ஒப்படைக்க கூடியதாக இருக்க வேண்டும். நீ நினைத்தால் இங்கு சாதிக்க முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. உன்னை விட வலிமையானவர்கள் இங்கு வேறு யாரும் கிடையாது என்று நீ நம்ப வேண்டும். என் பிள்ளையே, உனக்கு நீதான் நல்லவன். உனக்கு நீதான் அத்தனை நன்மைகளையும் செய்யக்கூடியவர். உனக்கு நீதான் உண்மையாக இருக்கக்கூடியவர். அதனால் வேறு யாரிடத்திலும் இதையெல்லாம் நீ ஒருபோதும் எதிர்பார்க்க கூடாது. எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுதுதான் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் அதிகமாக வருகிறது. இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நடக்காமலும் போய்விடுகின்றது. இனியாவது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னுடைய இத்தனை உதவிகளுக்கும் எப்பொழுதுமே நன்றி சொல்கிறேன் கந்தா என்று எந்த நேரத்திலும் உன் அப்பன் எனக்கு நன்றி சொல்லி பழகி கொண்டே இரு. ஏன் தெரியுமா? இன்று இருக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே தனக்கு ஒருவர் செய்த உதவியை மறந்துதான் அவர்களுக்கு துரோகத்தை செய்கிறார்கள். நீயும் ஒருபோதும் யாரும் உனக்கு செய்த உதவியை மறந்து விடாதே. நல்ல பிள்ளையாக எப்பொழுதும் நல்லபடியாக நீ இருந்து கொண்டிருக்கும் பொழுது தெய்வம் தருகின்ற வெற்றியை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். தெய்வத்திற்கு நன்றி சொல்லி பழகி கொண்டே இருந்தால்தான் உனக்கு இந்த மனிதர்கள் செய்கின்ற உதவிக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வரும். அது இந்த கந்தன் நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென நான் கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய சோதனைகளில் இருந்து உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, அப்பன் முருகன் ஒரு முறை ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் சரியாக பயணம் செய். எங்கே இடறி விழுவாய், எந்த இடத்தில் கவிழ்ந்து விழுவாய், உன்னை காலை வாரி விட்டு விடலாம் என்று காத்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திற்கு நடுவில் என் பிள்ளை, நீ செய்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நிச்சயமாக நன்மையை கொடுக்க வேண்டும். உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் வாழ்க்கை. யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை நீ எதையும் விட்டு கொடுத்து விடாதே. உனக்கு போகத்தான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்று உன் வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீரும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை மீண்டும் இந்த பிரச்சனைக்குள் நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருந்து விட்டால் போதும். கவனமாக எந்த ஒரு செயலையும் செய்தோமானால் பெரிதாக எந்த ஒரு ஆபத்துகளும் உன்னை அவ்வளவு எளிதில் நெருங்கி விடாது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.